உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, லூக்கா 11:9, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். தேவன் இன்னைக்கு காலையிலேயே நான் தூங்கி எழுந்து வரும்போதே எனக்கு இந்த வசனத்தை என் மனசுல வச்சாங்க. நல்லா தட்டு, கதவு திறக்கப்படும் அப்படின்னு என்ன உணர்த்தினாங்க. உங்களுக்கு எத்தனை கதவு திறக்காம இருக்குதுங்க? நல்லா தட்டுங்க, நல்லா ஓங்கி தட்டணும், நல்லா தட்டணும். கதவு நீங்க எந்த கதவு முன்னாடி நிற்கிறீங்களோ அது திறக்கப்படும். திறக்கிற வரைக்கும் விட்டுறாதீங்க அப்படின்னு இயேசு சொல்றாங்க. தட்டிட்டே நில்லுங்க, சரிங்களா? திறக்கிற வரைக்கும் விட்டுடாதீங்க, அந்த இடத்த விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. அது திறக்கும். ஏதோ ஒன்று முயற்சி செய்துட்டு இருக்கீங்களா, அதுல வெற்றி வரும். விட்டுடாதீங்க, அது உங்களுக்கு தான். நல்லா தட்டுங்க, நல்லாவே தட்டுங்க, நல்லா ஓங்கி தட்டுங்க. எவ்வளோ அதிகமாக நீங்கள் தட்டுறீங்களோ, எவ்வளோ அதிகமாக ஓங்கி தட்டுறீங்களோ அது திறக்கப்படும். அது கண்டிப்பாக ஸ்பீடாகவே திறக்கப்படும். நீங்கள் தட்டுற தட்டில் தான் இருக்குது, அது மிக விரைவாக உங்களுக்காக திறக்கப்படும். என்னங்க, கதவை நான் உடைச்சிட்டா என்ன பண்ணுறது? நல்லா பரவாயில்லைங்க, கதவு உடஞ்சிட்டு உள்ளே போனால் நம்மளுக்கு நல்லது தானே. ஒன்று அது அதுவே திறந்துட்டா நல்லது, ஏன்னா அது உடஞ்சிட்டா கூட நம்மளுக்கு நல்லது தான். ஆனால் தட்டிகிட்டே தான் இருக்கணும், திறக்கிற வரைக்கும். அந்த கதவு ஏதோ ஒரு முயற்சி செய்கிறீங்களே, அது வெற்றி பெறும் வரைக்கும் நீங்கள் தட்டிகிட்டே தான் இருக்கணும். நீங்கள் உள்ளே போவீங்க. தேவன் அப்படி தான் சொல்கிறாங்க, தட்டுங்க உங்களுக்கு தான் திறக்கப்படும் அப்படின்றாங்க. எப்படிங்க தட்டுறது? ஜபத்தின் மூலமாக, விடாப்புடியான ஜபத்தின் மூலமாக, உறுதியான ஜபத்தின் மூலமாக தட்டுங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர், விரதம் இருந்து ஜபம் பண்ணுறது, உபவாசித்து ஜபம் பண்ணுறது, துதிக்கிறது, பாட்டு பாடுறது, அதன் மூலமாக தட்டணும். கதவை தட்டுங்க, கண்டிப்பாக அந்த கதவு உங்களுக்காக திறக்கும். எந்த கதவு முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்களோ, எதை நீங்க முயற்சி செய்துட்டு இருக்கீங்களோ அதுல வெற்றி வரும். அது உங்களுக்கு தான். ஏங்க, இவ்வளோ தட்டணுமா? காலிங் பெல்லாம் வந்துருச்சுல்ல அப்படின்றீங்களா? ஐயோ, எத்தனை நாளாக தான் நான் தட்டிட்டு நிற்கிறது, கவலைப்படுறீங்களா? சிலமை நம்ம பாவம் இருக்குதுல்ல, அது தடுத்து நிறுத்திடும். திறக்காத மாதிரி தடுத்து நிறுத்திடும். அதனால் பாவத்தை மன்னிப்பு கேட்டு கேட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். பாவத்தை மன்னிப்பு கேட்டுட்டு ஜெபம் பண்ணுங்க, தட்டுங்க, திறக்கப்படும். சரிங்களா? தேவன் நம்ம பாவத்தை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அவர் கண்டிப்பாக மன்னிப்பு கொடுத்துடுவாரு. சிம்சோன் உங்களுக்கு தெரியுமாங்க? பயங்கரமான பலசாலி. அவன் என்ன பண்ணான்னா, நல்லா தான் இருந்தான். அவன் நினச்சா எந்த இடத்துக்கு வேணால் போவான், வருவான். ஆனால் ஒரு நாள் காசா ஊரில் ஒரு மோசமான பொண்ணு வீட்டுக்கு போயிட்டான். விபச்சாரி, அந்த பொண்ணு வேசி, மோசமான பொண்ணு வீட்டுக்குள்ளே போயிட்டான். அந்த காசா ஊரில் அந்த பெண் பயங்கர ஃபேமஸ்ங்க. நிறைய முக்கிய புள்ளிகள், விஐபிங்கெல்லாம் வருவாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு. காசா ஊர் மக்களுக்கு சிம்சோனை பிடிக்காது. கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓ சிம்சோன் உள்ளே இருக்கிறது சிம்சோன் அந்த பெண் வீட்டில் சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஊரை சுற்றி வளைச்சிட்டாங்க. காசா ஊருக்குன்னு அழகான கதவுலாம் போட்டு வச்சுருந்தாங்க. காசா ஊர் மக்கள் அழகான கதவு நம்ம திறந்து பூட்டுறதுக்கு அப்படின்லாம் அவங்க அழகாக அந்த கதவுகளை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கதவை இழுத்து மூடிட்டாங்க. சிம்சோன் வெளியில் போகக்கூடாது, அவனை சாவடிக்கிறோம், அதிகாலையில் வெளிச்சம் வந்துடும், நம்ம அந்த டைம் அவனை சாவடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சிம்சோனுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரில, திடீர்னு நடுராத்திரியே எழுந்து வெளில வந்துட்டான். பார்த்தா பூட்டி கிடக்குது காசா ஊர் பட்டணம். அவன் வரும்போது அந்த பட்டணத்து கதவுகள் திறந்து இருந்துச்சு. ஆனால் திரும்பி வரும்போது நைட்டில் வரும்போது என்ன இருந்துச்சு? மூடி இருந்துச்சு. இவன் தான் பலசாலியாச்சுல. தேவன் அவனை நிறைய அதிகமான பலத்தினால் நிறைத்திருந்தார். என்ன பண்ணா, அப்படியே நிலைகளோடு, 2 நிலைகளோடு கதவுகளை பேர்த்துட்டான். தாழ்பால் அப்படியே பூட்டி தான் இருந்துச்சு. 2 நிலைகளோடு அந்த கதவு தாழ்பால் இட்டு தான் இருந்துச்சு, பூட்டி தான் இருந்துச்சு. அப்படியே 2 கதவுகளை தூக்கிட்டு போயிட்டான். பாருங்களேன், காசா ஊர் மக்கள் கதவை இழந்துட்டாங்க. அதாவது நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்றேன்னா, சிம்சோன் எங்க நினைச்சாலும் போவான் வருவான்.
ஆனால் அன்றைக்கு கதவு ஏன் பூட்டப்பட்டதுன்னா அவனுடைய பாவம், அவன் பாவத்தினால் அந்த கதவு பூட்டப்பட்டது. அதாவது நம்ம செய்த பாவத்தினால் சில கதவுகள் திறக்காமல் இருக்கும். பாவத்தை மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க, பாவத்தை மன்னிப்பு கேட்டு விரதம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, பாட்டு பாடுங்க, கதவு திறக்கப்படும். இன்னைக்கு காலையில தேவன் அப்படிதான் சொன்னேன், தட்டு திறக்கப்படும், அது உனக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தட்டிட்டே தான் நிக்கணும், திறக்கிற வரைக்கும் தட்டணும், ஜெபத்தின் மூலமாக தட்டணும். சரிங்களா? கண்டிப்பா அந்த கதவு உங்களுக்கு தான். நீங்க ஏதோ ஒரு முயற்சி செய்துட்டு இருக்கீங்களா, அது உங்களுக்கு தான். வெற்றி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா சாமி. நீங்க இன்னைக்கு காலையில என்கிட்ட பலமா உணர்த்தினீங்க, தட்டினால் அந்த கதவு திறக்கும் என்று சொன்னீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு கதவை திறந்து கொடுக்க போறீங்க. ஆனா உங்க பிள்ளைங்க அதை தட்டணும். ஜெபத்தின் மூலமாக, ஃபாஸ்டிங் பிரேயர் மூலமாக, துதித்தலின் மூலமாக, பாட்டு பாடுறதன் மூலமாக அந்த கதவை தட்டணும். அந்த கதவு உங்க பிள்ளைங்களுக்காக திறக்கப்படும், வெற்றி வரும். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனா பிறந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. சாமி, தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? நாங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம்பா. அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தா உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. சாமி, உமக்கு நன்றி அப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்டு இருக்கோம். பரிசுத்தமா வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்துல ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால பரிசுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்க உதவி கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பேய் நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க சாமி. 1000 வருடம் நீங்க திரும்பவும் இந்த பூமிக்கு ஆட்சி செய்வீங்க, இங்கே தங்குவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.